ஹாய். இன்னைக்கு நாங்கள் திருவண்ணாமலை ஒரு முக்கியமான பிளேஸ் போகிறோம். நாங்களே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். நாங்கள் இல்லை, எங்கள் மம்மிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் 2 பேரும் அதிக வாட்டி போயிட்டோம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அதில் நான் அதிக ஸ்போர்ட்ஸ் போயிருக்கேன். அதனால நான் டெய்லியும் அங்கே தான் போவேன். உங்களுக்கே தெரியாம பாய் பாய். சரி, போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ பாய் சொல்லுங்க. சரி, பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் பண்ணலாம். நம்ம பாய் சொல்லிடு. வாங்க போகலாம். கட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகிறோம். பாய் பாய் சொல்லிடுங்க எல்லாரும். பாய் பாய். ஹலோ गाइस, வெல்கம் டு YLT அஃபிஷியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருவண்ணாமலையில் இருக்க கந்தாஸ்ரமத்தை தான் போயிட்டுருக்கோம். லோஹித் வந்து அப்பப்போ போயிட்டுருப்பார் அந்த இடத்துக்கு. சண்டே சண்டச்சுனா அவர் கிளாஸ் அங்கே நடக்கும், அதனால அவர் போவார். யாத்திராவும் போவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ गाइस, இன்னைக்கு வந்து நாங்கள் கந்தாஸ்புரத்துக்கு போக போகிறோம். எங்கள் மம்மி வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. எங்கள் டாடி தான் எங்களை கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் எல்லாருமே நானும் எங்கள் அக்காவும் எப்பவுமே சண்டே ஆச்சுன்னா வந்து ட்ரிப்புக்கு போவோம். அப்போ வந்து எங்கள் மம்மி வரவே மாட்டாங்க. ட்ரக்கிங்க்கு போவோம், ஆனால் எங்கள் மம்மி வரவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் மம்மி எப்படியோ வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் போகிறோம். அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அக்னிலிங்க கோயில் இருக்குங்களே, கிரிவல பாதையில் தான் இருக்குது. அந்த சைடில் தான் போகணும். மெயின் வழி வந்து ரன்மாஷ்புரம் உள்ள போயிட்டு போகலாம். நாங்கள் இந்த சைடே போயிட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள், நிறைய ஃபாரினர்ஸ்க்காக ட்ரெஸ்லாம் இருக்குது. இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க கடையில். இங்கே ரைட் சைடில் தான் அக்னிலிங்கம் இருக்குது. மிஸ் பண்ணிடாமல் இந்த திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் தாங்க இருக்காங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும். லோஹித் தான் செம்ம ஜாலியாக வராரு. த்ரில்லிங்காக இருக்கும் சொல்லிட்டு வராரு என்கிட்ட. ஆனால் நாங்கள் ஒரு 2:30க்கு அப்படி கிளம்புனாலும் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ட்ரெக்கிங் போகிற இடம் மலை மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஃபாரினர்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. சின்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறதுக்கு போயிருக்கான். கொஞ்சம் கஷ்டம் தான் இது. ஆனால் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தால் இந்த பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. திருவண்ணாமலையிலாவே இந்த மலையில் இங்கே நிறைய ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு நான் சொல்கிறோம். இப்போ கிட்ட வந்துட்டோம். நானும் அத்து பொறுமையாக போயிட்டுருக்கோம். அவங்க டேடியும் ரோஹித் ஒன்றும் வரலன்ட்டு ஸ்லோவாக போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே நிறைய மங்கீஸ்லாம் இருக்கும் சொன்னால் யாத்திரா, அதனால நாங்கள் பொறுமையாகவே போயின்னு இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இது வந்து ரன்மாஷ்புரத்தோடைய பேக் கேட்டு கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் பேக் கேட்டு. நாங்கள் பின்னாடி சைடில் வந்திருக்கோம். இப்போ கேட் ஓப்பனிங் டைம் 5 o'clockலேருந்து 12 o'clock, 2 o'clockலேருந்து 5:30 வரைக்கும் ஓப்பனிங் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா, மங்கி ஒரு ஃபாரினர்ஸ் வந்து மங்கிக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் தான் பயந்துட்டு ஸ்லோவாக வந்தோம். நாங்கள் பாருங்கள், மங்கிக்கு மலை குரங்கு போல் இந்த ஃபுட்டு அவங்க பேக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அந்த தாத்தா பின்னாடி வேறு உட்காந்து இருக்கு. பார்த்தாலே பயமாக இருக்குல்ல. செம்மையாக இருக்குங்க பாருங்கள். அந்த குரங்கு டிஃப்ரெண்ட்டாக போகுது பாருங்கள், ஜம்ப் பண்ணி. லோஹித் வந்துட்டாங்க. வந்துட்டு பயந்துட்டு போய் ஒரு இடத்துல நின்றுருக்கான். இன்றைக்கி அவர் ட்ரெக்கிங் கிளாஸ் லீவ் போட்டார். நான் வேறு உட்காந்து இருக்கேன் ஒளிஞ்சது பார்த்துன்னு. காய்ஸ், அங்கே பாருங்கள், ஒரு ஃபாரினர் ஆண்டி வந்து ஒரு மங்கிக்கு வந்து வாட்டர் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளாம் இருந்ததுன்னா கொடுத்தனா நல்லா செம்மையாக பயந்துடுவேன். அது என்ன பண்ணிடுமான்னு செம்மையாக பயப்படுறேன். இவங்க வந்து எப்படி பயப்படாமல் கொடுக்குறாங்கன்னா, இவங்க வந்து அதை ஒன்றும் தொந்தரவுலாம் பண்ணல. அவங்க தொந்தரவு பண்ணனா அதுவும் நம்மளை வந்து சீண்டை தான் செய்யும். அவங்க அழகாக அதுக்கு தண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அது ஒன்றும் பண்ணாது. வந்து என்ன கல் எடுத்து அடித்தா இல்லை அது மிரட்டுற மாதிரி பண்ணா அதுவும் நீங்கள் மட்டும்தான் மிரட்டிங்களான்னு சொல்லிட்டு அதுவும் அந்த மாதிரி தான் பண்ணும். அப்பமே இவன் கல்லை தூக்கி அடிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருப்பான்.
இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. படி தான் இருக்குது, படியில் ஏறி போயிட்டுருக்கோம். தக்ஷா குட்டி பாருங்கள் என்ன வேகமாக அந்த வெயில். சிவன் பண்ணு செம்மையா இருக்குல்ல எல்லாத்தையும். யானைலாம் குட்டி குட்டியா பண்ணிருக்காங்க. யானை இல்ல, யானை தான். யானை எலிஃபண்ட். சூப்பரா இருக்கு. ஓம் செம்மையா இருக்கு. ஓம் கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்க மவுண்டனுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து ரொம்பவே வரத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து ரொம்பவே டான்ஸஸா இருக்கும். நீங்க பார்த்து வாங்க. நம்ம இது சுத்தினால தான் நம்ம மேல போயிட்டு பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம மேல இருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மேல ஏறி வந்துட்டோம். மம்மி தக்ஷா முன்னாடியே போயிட்டாங்க. இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கும். தேடி வந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வாங்க. இங்க வந்து சாண்டல் கட்டு அது இந்த உடம்பு ஏதோ அதை பாரு, டேரா பாரு, கால் பச்சுக்கிட்டு தக்ஷா பிடிங்க. ஏதோட்டா தக்ஷா பிடிங்க. லெக் பீஸ் மதிக்குது. மைக்கி வருது, பார்த்து போங்க. வாங்க நம்ம மம்மி போய் காப்பாற்றுவோம். இங்கே ஒன்றே ஒன்று தான், தயவுசெய்து யாருமே வந்து ஃபேமிலியோடு வராதிங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா மாற்றி மாற்றி பேசி இந்த அமைதியை கெடுத்துடுவீங்க. சும்மா ஃபன்னுக்கு சொன்னேங்க. அது முருகர். பெருமாள் எதுவுமே குட்டிசா பெருசாமி. இது புல்லாங்குழி ஓடிட்டு இருக்கீங்க. தம்பி ஷாட் வச்சுக்கோ. நீங்க யாரோ தெலுங்குல எழுதிருக்காங்க. பாதி தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு ஆசிரமத்துக்கு. வாங்க போலாம். மேலே போயிட்டு எப்படி இருக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் போறேன், எனக்கு தெரியாது. நாங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே. வாட்டர் வேணுமா? ஏத்து தம்பி வாட்டர். நடந்துதான் வரும் ஒரே அடம் பிடிக்கிற பாருங்க. இப்ப தூக்குற சின்ன மம்மி தூக்கிறவா ஒரு கேமிங் வாங்க வா வாங்க. Very tired, pa. Very tired. So bye. Idunga bye. Kalama bye. Bye bye. Kira vandrunga. Naan thanni kudichikren. After I am drinking. நான் போயிட்டு அங்கே உட்காருக்கேன். இது பிடிங்க. என்னங்க இதை பிடி. ஆயுதம்
குட்டி என்ன எடுத்தது? மவுண்டன் சூப்பரா இருக்கு. ஒரு குளம் இருக்கு. ஆர்டர் சொல்றாங்க அதிகமா கேக்குது. வெயில் இடத்துல வராது. மார்னிங் 5 o'clockலேருந்து ஓப்பனில் இருக்குது. 5 o'clock வாங்க. நாங்கள் கொஞ்சம் 3 o'clock வந்தோடனே வெயில் அடிக்கிறப்ப கூட டயர்டாச்சு. நாங்கள் பாருங்க டயர்டு காரணம் இந்த போராது பாருங்க மொட்டை. இந்த மொட்டை மட்டும்தான். அவர் சைஸ்க்கு ஃபேனை தூக்கி அவங்க பாருங்க யார் கூட சண்டை போறான்னு. தப்பிச்சிடாது. ஏய் லோகித் சும்மா இருக்கணும். ஏன்டா சண்டை போற? லோகித் நம்மள பண்ணக்கூடாது. சும்மா வரக்க மூணு பக்கடா. ஏய் தக்ஷாங்கள போவாத தக்ஷா உருமின் பேர் வைக்கல. கேக்குதா ரூம் மாத்தியா? சும்மா வரக்க டக் புக்கபா. ஏய் தம்பி எவ்வளவு தூரம் நடந்து வரசோ இவனே எவ்வளவு தூரம் செய்தே. நீ இன்னும் ரொம்ப தூரம் காமி. லைட்டா எத்தனை எவ்வளவு தூரம் இருக்கு? தூக்கிக்கிற வாச்சினோம். வாசமி அம்மா கால் வலிக்குண்டி தங்கத்துக்கு எங்கேயாத்து வராங்க. இது புடியா ஓ கல் எடுத்து போடுறது பாரு. இப்ப செம்மையா இது பெரிய வச்சிட்டேன் கை வச்சு. ஐ அம் broke. இப்போ உடஞ்சிட்டே மூஞ்சி. யாருடா அது? எந்தமே கடையில் வாங்குனே. நல்லா வரும் உங்களுக்கு. அப்படிதான் சூப்பரா போடுமே. இது ஒரு சில்வர் போலாம். முருகரோட இது இருக்கு. ஸ்னேக் பாரு. முருகர் இருக்காரு பாருமே. முருகரோட வேறு கைஸ் அங்கே ரொம்ப அழகான ஸ்டாச்சுஸ்லாம் இருந்துச்சு. அதுவும் அந்த ஸ்னேக் மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஸ்னேக் மாதிரி இருக்குங்களே அந்த ஸ்டாச்சு வந்து 22,000 சொன்னாங்க கைஸ். சின்ட்டு பாருங்க எப்படி போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அங்கிள் கிட்ட அந்த இது கல் வச்சு அடிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிறாரு போயிட்டு. துப்பினி இது பிறகு உந்திக்கோல் வச்சு அடிச்சு நீங்கள் கீழே என்ன சொன்னேன் பார்த்தீங்களா? எந்த அனிமல்ஸ் அடிக்கக்கூடாது சொல்லிட்டு இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் எப்படி அடிக்கணும் ட்ரைனிங் கேட்டுட்டு இருக்காரு அவரு. சிண்டு அங்கே போகாத. சிண்டு குரங்கு மேன் தான் நீ கரெக்டாக சொன்னீங்க. இப்போ இவனுக்கு போகிறாங்க. வாங்க போல வாங்க. வா யாத்ரா. பாம்பு கைண்டிடும். பாம்பு இருக்கோட திக்குல இப்படி போனோம் வாப்பா. இந்த வெயில் தாங்க முடியாம தண்ணி பாட்டிலும் பத்தலை. சிண்டு நான் எல்லாம் சேர்ந்துட்டேன். ஆளுக்கு ஒரு கப்பு லெமன் சோடா குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு வந்துடும். சிண்டு சொல்லிட்டே இருந்தான். நான் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பக்கம் ரொம்ப டயர்டாக இருந்தது எனக்கு. அந்த டயர்டு மலை மேலே ஏறுந்துலாம் இல்லை. இந்த குட்டி பையன் இருக்கான் பாருங்க கைஸ். அவனை மேய்ச்சிட்டு தான் அது மட்டும்தான். அப்புறம் லோகித் அம்மா பண்ணிட்டு வரலாம். அவன் காலு கை ஒரே ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்கல. லோகித் சரியான ஆள் பண்ணிட்டே வந்தான். அவனை மேய்ச்சிட்டே கத்திக்கிட்டே போனேன் கைஸ்.
ஒரு சிட்டிங் போட்டு பார்த்தா சூப்பரா இருக்கு. பிரிட்ஜ் இது சூப்பர் பிரிட்ஜ். எல்லாமே அப்படி கார் சவுண்டு எல்லாமே கேக்குது. பா செம்மையாக இருக்குது. சிட்டியே ஃபுல்லாக தெரியுது. பெரிய கோயிலாம் செம்மையாக தெரியுதுல்ல சிண்டு. வேற லெவலில் இருக்கு. நான் இந்த மாதிரி இருக்கும் எதிர்பார்க்கவே இல்லைடா இங்கே. சூப்பரா இருக்குலாமே. செம்மையாக இருக்குடா. பெரிய கோயில் பற்றி எவ்வளோ அழகாக தெரியுதுல. இந்த வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்குமே. இதுதான் சொன்னீங்களா? இதுக்காக தான் நான் இவ்வளவு தூரமா கஷ்டப்பட்டு நடந்து வந்தேன். பரவாயில்ல. டயர்டாக இருந்தாலும் செம்மையான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருமே. நம்ம யாருமே இல்லாத உட்காந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆமாம், எல்லாம் ஆந்திராக்காரங்க தானே வந்திருக்காங்க. ஆமாங்க மம்மி, ஆந்திராக்காரங்க இல்லை ஃபாரினர் தான் வந்திருக்காங்களே மம்மி. செம்மையாக இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இந்த கல்லில் உட்காந்துட்டு நல்லா வியூ பாயிண்ட்லாம் ரசிச்சுட்டு அப்படியே பொடி நடையாக மறுபடியும் கிளம்பிட்டோங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னா கந்தாஷ்மா பார்க்கறதுக்கு தான். அந்த இடம் விட்டு நகர்ந்து வர மனசே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங், கேட் வந்து க்ளோஸில் இருக்குது. அது ஓப்பன்லேயே இருந்தாலும் வந்து கேமரா வந்து அங்கே நாட் அலோடு போட்டாங்க. சரி, கேமரா தான் நாட் அலோடு பார்த்தா கேட்டு க்ளோஸில் இருந்துச்சா. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எப்பவுமே சீக்கிரமாக வந்துருங்க இந்த பிளேஸ்க்கு வரணும்னா. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது உங்களோட YLT அஃபிஷியல்.